சிவசிவ என்கிலர் தீவினையாளர் சிவசிவ என்றிடத் தீவினை மாலும் சிவசிவ என்றிடத் தேவருமாவர் சிவசிவ என்னச் சிவகதிதானே. இதுதான் திருமூலர் திருமந்திரத்தின் பாடல் 2716. இந்த 4 வரிகள் கொண்ட இந்த சிவமந்திரத்தின் பொருள் என்னன்னு பார்க்கலாம். ஒவ்வொரு வரிக்கா பார்க்கலாம். முதல் வரி, சிவசிவ என்கிலர் தீவினையாளர், அதாவது முற்பிறவியில் தீய வினைகள் செய்தவர்கள், பாவம் செய்தவர்கள், இப்பிறவியில் பாவங்கள் செய்து வருபவர்கள் நாவால் சிவசிவ என்று செபிக்க மாட்டார்கள். அவரவர் செய்த தீவினைகள் சிவசிவ என்று ஜபிக்க விடாமல் தடுக்கும். இதுதான் முதல் வரி. இரண்டாம் வரி, சிவசிவ என்றிட தீவினை மாலும், அவ்வாறு பாவ செயல் செய்து வரும் தீவினையாளரும் சிவசிவ என்று ஜபிப்பாராயின் அவர்களின் தீய வினைகள் எல்லாம் எரிந்து அவர்கள் மேலும் பாவங்கள் செய்ய விடாமல் தடுக்கும். மூன்றாவது வரி, சிவசிவ என்றிட தேவருமாவர், அவ்வாறு தீவினைகள் அகன்றால் பிறவி நிலையில் மேன்மை பெற்று மனித பிறவியிலிருந்து தேவராக மாற முடியும். நான்காம் வரி, சிவசிவ என்னச் சிவகதிதானே, அவ்வாறு மேன்மை பெற்று விரைவில் உன்னத முக்தி நிலை பெற்று சிவகதியை, அதாவது சிவனுள் ஒடுங்குதல், பிறவியில்லா பெருநிலையை நம்மால் அடைய முடியும் என்கிறார் திருமூலர் பெருமான். திருமூலர் அருளிய இந்த திருமந்திரமானது சிவன் மூல மந்திரமாக போற்றப்படுகிறது. இந்த மந்திரத்தை ஒரு அமைதியான இடத்தில் கிழக்கு முகமாக அமர்ந்து தினமும் 108 முறை ஜபித்து வர தீராத பிரச்சனைகள் யாவும் விரைவில் தீரும்.